மாமல்லன் நீர்த்தேக்க பணியை கைவிட வலியுறுத்தி மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலி பகுதியில் 300க்கும் மேற்பட்ட மீனவ பஞ்சாயத்து சபையினருடன் பல்வேறு அரசியல் கட்சியினர் இணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்திட்டத்தால் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும், எனவே உடனடியாக திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மக்கள் கிட்ட எந்தவித கருத்தையும் கேட்காம இங்க இருக்கக்கூடிய சுமார் ஒரு 5000 ஏக்கர் இந்த உப்பங்களை பரவல்ல மாமல்லன் நீர்த்தேக்க திட்டம் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இது இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயம். ஒட்டுமொத்தமா செங்கல்பட்டு மாவட்டத்தோட மீன் வளத்தை அளிக்கக்கூடிய விஷயம். குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு 342 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் மாமல்லன் நீர்த்தேக்க பணி கடந்த மாதம் தொடங்கப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை புதுச்சேரியில் திமுகவினர் தொடங்கினர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் திமுகவினர் தேர்தல் பரப்புரையை தொடங்கினர். கதிர்காமம் தொகுதியில் திமுக தொகுதி செயலர் வடிவேல் தலைமையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆட்சி செய்யும் பாஜக என்ஆர் காங்கிரசின் குறைகளை எடுத்துக் கூறி மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். புதுச்சேரியில் திமுக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டின் திட்டங்களான புதுமை பெண், வீடு தேடி மருத்துவ மகளிருக்கு இலவச பேருந்து சேவை உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என உறுதியளித்தனர். உதகை அருகே தோடர் பழங்குடியினர் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் தென்பட்ட புலியால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறை மந்து பகுதியைச் சேர்ந்த பழங்குடியினர் வாகனத்தில் செல்லும் போது புதரில் இருந்து வெளியேறிய புலி ஒன்று வாகனத்தின் முன்பு நின்றது. இதனால் வாகனத்தில் இருந்தவர்கள் அச்சத்தில் உறைந்தனர். வாகனத்தை கண்டு கோபமடைந்த புலி தொடர்ந்து சாலையோரத்தில் ஓடி பின்னர் வனப்பகுதியில் ஓடி மறைந்தது. புலியின் வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் புலியின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே சிதிலமடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து அகற்றிவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டியை கட்டித்தரக் கோரி சேவை மைய கட்டடத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். நாகம்பந்தல் ஊராட்சியில் 40 ஆண்டுகள் பழமையான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சிதிலமடைந்தது. இதையடுத்து 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட அரசாணை வழங்கப்பட்டதாகவும், ஆனால் தனிநபர் ஒருவர் புதிய தொட்டியை கட்டவிடாமல் தடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அப்ரூவ்ட் வந்ததை ஒரு ஆள் மட்டும் வேற இடத்துல மாத்தி இது பண்றாங்க, வேற இடம் மாறி இது பண்றாங்க. எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமா இந்த துருபிடிச்ச தண்ணியிலேருந்து எங்களுக்கு விடுவு காலம் பிறக்கிறதுக்கு எங்களுக்கு சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுங்க. உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விசாரணைக்கு சென்ற 8 மீது தாக்குதல் நடத்திய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். முன்னாப் டிப்போ பகுதியைச் சேர்ந்த அக்பர் பாஷா என்பவருக்கும் இஸ்மாயில் என்பவருக்கும் சித்தூர் கேட் பகுதியில் உள்ள கடையில் பொருட்கள் வாங்கும் போது தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது இஸ்மாயில் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் அக்பர் பாஷாவை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதேபோல் அர்ஷத் என்பவரை இஸ்மாயில் மற்றும் அவரது கூட்டாளிகள் இரும்பு கம்பி மற்றும் கட்டையால் தாக்கியுள்ளனர். இது தொடர்பான புகாரில் இஸ்மாயில் உள்ளிட்டோரை பிடிக்க போலீசார் காதர்பேட்டை பகுதிக்கு சென்றனர். அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இஸ்மாயில் ஏட்டு கேசவனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் இஸ்மாயில் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே கார் மோதியதில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த நெல் வியாபாரி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் வேதானப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த நெல் வியாபாரி ஞானமூர்த்தி என்பவர் சாலையோரம் நின்று கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கினார். விபத்து ஏற்படுத்திய கார் வயல்வெளிக்குள் புகுந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வு பெற்ற கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் பணிக்கொடை, பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடைபெற்றது. பாரபட்சம் இல்லாம இதுவரைக்கும் அரசு கொடுத்த எங்களோட வேலைகள்ல நாங்க நிறைவா செஞ்சுட்டு வரோம். அரசுக்கு நாங்க தாழ்மையா கேட்கறது இந்த அரசு கௌரவ பேராசிரியர்களை திரும்பி பார்க்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கௌரவ விரிவுரையாளர்களின் போராட்டம் நடைபெற்றது.